கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஏசாயா 43:4 இந்த வசனத்தோடு கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசுகிறார். என் பார்வைக்கு நீ அருமையானபடியால் நீ கனம் பெற்றிருக்கிறாய். இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, மகனே மகளே, என்னுடைய பார்வைக்கு நீ ரொம்ப அருமையா இருக்கிற, என்னுடைய பார்வைக்கு நீ ரொம்ப அற்புதமா இருக்கிற, என்னுடைய பார்வைக்கு நீ ரொம்ப அதிசயமா இருக்கிற, என்னுடைய பார்வைக்கு நீ ஒரு கர்த்தரை தேடுகிற பிள்ளையா இருக்கிற, என்னுடைய பார்வைக்கு நல்ல ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கிற. அதனால இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு உனக்கு ஒரு பெரிய ஒரு கனத்தை, இன்னைக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷனை உனக்கு நான் கொடுக்க போறேங்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, என் பார்வைக்கு நீ அருமையானபடியால் நீ கனம் பெற்றிருக்கிறாய். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு கனத்தையும் உயர்வும் அவர் கொடுக்க போறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு ஒரு நல்ல தெய்வம் பாருங்க. அவர் சொல்ற வார்த்தை பாருங்க, என் பார்வைக்கு நீ ரொம்ப அருமையா இருக்கிற. இந்த மனிதன் பார்வைக்கு நீ அருமையா இருக்கவில்லை, அது வேற பிரச்சனை. ஆனா என்னுடைய பார்வைக்கு, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற, மகனே மகளே, என்னுடைய பார்வைக்கு நீ ரொம்ப அருமையா இருக்கிற. நீ ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கிற, நீ துதிக்கிற பிள்ளையா இருக்கிற, என் வார்த்தைக்கு கட்டுப்படுகிற பிள்ளையா இருக்கிற, என்னை சேவிக்கிற, என்னை ஆராதிக்கிற பிள்ளையா இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாருங்க. அதனால அவர் சொல்றாருங்க, நீ எனக்கு ரொம்ப நீ அருமையா இருக்கிறனால உனக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்க போறேன், உனக்கு ஒரு கனத்தை கொடுக்க போறேன், உனக்கு ஒரு உயர்வை கொடுக்க போறேன், உன் வாழ்க்கையை வெற்றி சிறக்க பண்ண வைக்க போறேன், உன் வாழ்க்கை ஜெயமான வாழ்க்கையாக மலை மேல இருக்கிற பட்டணம் போல உன்னை உயர்த்த போறேன்னு சொல்லி கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேசிக்கிட்டு இருக்கார். அதனால இந்த நாளிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் உங்களை கனப்படுத்த போகிறார். எதிர்பார்த்து கொண்டிருங்க. தேவனுக்கு மகிமை. உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தகப்பனை இயேசுப்பாவை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இதோ நீ என் பார்வைக்கு நீ அருமையானபடியால் கனம் பெற்றிருக்கிறாய் என்று இன்னைக்கு சொல்றீங்க. இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு கனத்தையும் உயர்வையும் மேன்மையை தாங்க, வேலை காரியத்தில் உயர்வை தாங்க, வருமானத்தில் உயர்வை தாங்க, வருமானத்தை கூட்டி கொடுங்க. எல்லா காரியத்திலும் நம்முடைய பிள்ளைகள் வெற்றியை சிறக்க பண்ணுங்க. கிறிஸ்துக்கள் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களையும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனே, எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுத்து உயர்வு கொடுத்து மேன்மைப்படுத்துங்க. இந்த வார்த்தைக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. கிருபை கூட இருப்பதாக இந்த வார்த்தையை கொண்டு பேசுங்க. அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளிலே என் பார்வைக்கு நீ அருமையானபடியால் கனம் பெற்றிருக்கிறாய். இந்த வசனத்தை இன்னைக்கு பிடிச்சு கொள்ளுங்க. இந்த வசனத்தை பிடிச்சு தியானம் பண்ணுங்க. இந்த வசனத்தை பிடிச்சி அறிக்கை எடுங்க. இந்த வசனத்தின்படியே கனமும் உயர்வும் மேன்மையும் உங்களை தேடி வருகிறது. தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா.